السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. நம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. அதே போன்று இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக ஈருலகத்தினுடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம். யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். இன்னும் யார் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறாரோ, அல்லாஹ் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை வழங்குகின்றான். சிறந்ததொரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த லுஹாவுடைய தொழுகையின் சிறப்புகளை கூறினார்கள். சஹாபாக்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை அவர்களுடைய வாழ்க்கையில் வளமையாக்கி கொண்டார்கள். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நாம் அல்லாஹ்விடம் இருந்து அதிகமான ரிஸ்கை பெறுவதே இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதன் மூலமாக என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் நாம் இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் ஆஃபியாவை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்றார்கள். ஆஃபியா என்றால் என்ன என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆஃபியா என்றால் இந்த உலகத்தினுடைய மறுமையுடைய எல்லா விடயங்களும் இந்த ஆசியா என்ற ஒரு வார்த்தைக்குள் அடங்கி இருக்கின்றது என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்ற இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.